அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகா வந்து மல்லிக்கு ரொம்பவே குடைச்சலாவும், தலைவலியா தான் இருக்காங்க. அதே நேரத்தில மல்லியுமே ரேணுகாவுக்கு பெரிய ஒரு தலைவலியா தான் இருந்துட்டுருக்காங்க. இப்ப 2 பேருக்குள்ள ஒரு மௌன யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதில யார் ஜெயிக்க போறா? அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து மல்லி ஜெயிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அந்த ரேணுகா ஜெயிக்கிறாங்க. ஏன்னா, இந்த பாஸ்தா பண்ண விஷயத்தில ரேணுகா ஜெயிச்சுட்டாங்க. மல்லி வந்து இத காரணமா வச்சு ரேணுகாவ வந்து வெளிய தொரத்திடலாம் அப்படின்னு நெனைச்சாங்க. அதே நேரத்தில இவங்க ஒரிஜினல் ரேணுகா இல்ல அப்படிங்கிறத விஜய் கிட்ட ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது எதுவுமே பலிக்கல. அப்போ அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ பெங்களூர் போறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து. அவங்க ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போறாங்க. அந்த இடத்துல தான் வந்து யாரு ரேணுகா வந்து விஜய் கூட எப்படியாவது தனியா போயிறணும். அங்க போயாச்சுன்னா அதுக்கப்புறம் விஜய வந்து ரொம்பவே நம்ம பக்கம் கொண்டு வந்துரலாம். ஏன்னா மல்லி பக்கம் தான் விஜய் இருந்துகிட்டு இருக்காங்க. அத முழுக்க முழுக்க நம்ம பக்கம் சாய்ச்சிடலாம் விஜய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணமும் என்னன்னா, ரேணுகா வந்து ஒரு விஷயத்துல விஜய வந்து ரொம்ப பலகீனமானவங்களா நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி விஜய் ரேணுகாட்ட ஃபோன்ல பேசும்போது கூட கொஞ்சம் வீக், அவங்க ரொம்ப வலிஞ்சு பேசுறாங்க அப்படிங்கிறத காரணமா வச்சுட்டு தான் ரேணுகா வந்து ஈஸியா இவன சாய்ச்சிடலாம் போலுக்க, அப்படியே கவுந்துருவான் போலுக்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ பெங்களூர்லாம் விஜய் கூட தனியா போயாச்சு அப்படின்னாலே, விஜய வந்து தாம் பக்கம் கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையில தான் வந்து இந்த ரேணுகா இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் விஜய் கிட்ட சொல்றாங்க, நானும் பெங்களூர் வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே மல்லி வந்து ஷாக்கிங் ஆகுறாங்க. இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏன்னா ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கும்போது மெயினாக இப்போ என்ன ஆதார் தேவைப்படும். அப்போ ஆதார் அங்கே வந்து அந்த இடத்துல மல்லி என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு பிளான் தான் சொதப்பிருச்சு. இதில் வந்து ரேணுகாவை கண்டிப்பாக விஜய் கூட போக விடக்கூடாது, போனால் சிக்கலாகி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் அவங்களோட ஆதாரம் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. இது இருந்தால் தானடி நீ போவ, இதை எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன்னா நீ எப்படி போகிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை மாதிரி தான் உடனே விஜய்கிட்ட கேட்குறாங்க, ரேணுகாவோட ஆதாரம் எங்கே அப்படின்னு. அதை பார்த்தேன், எவ்வளவோ தேடி பார்த்தேங்க, கிடைக்கல அப்படிங்கும்போது இப்போ அது வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ரேணுகாவுக்கு. அப்போ ஆதார் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அதனால் இப்போ விஜய் மட்டும்தான் தனியாக போகிறாங்க. இது வந்து மல்லிக்கு ஒரு வெற்றி தான். அதனால் மல்லி ஒரு வாட்டி ஜெயிக்கிறாங்க, ரேணுகா ஒரு வாட்டி ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் தான் பெருசாக மல்லி ஜெயித்தது அவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். ஏன்னா ரேணுகா மட்டும் விஜய் கூட தனியாக விட்டுருந்தாங்கன்னா அப்புறம் வந்து மல்லி வந்து அடுத்த நாளே பேக்கை தூக்கிட்டு வெளியே நடைய கட்டிட வேண்டியதான். நல்ல வேலையாக அதுக்கு இடம் கொடுக்காம மல்லி கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்போ இதில் வந்து ரேணுகா அடுத்ததாக எங்கே போகிறாங்கன்னா, கதிரேசன் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கதிரேசனுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நிஷா தான் சொல்கிறாங்க, இவங்கள மாமா கூட்டு போகல பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து கதிரேசனோட முகம் வந்து மாறுது, தன்னோட பொண்ணை அப்படி விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல மல்லியை கூட்டு போயிருந்தாங்கன்னா அவ்வளோதான், அங்கே வந்து வீடை ஒன்று இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க, 2 ஆக்கியிருப்பாங்க. மல்லியும் அங்கே போன மாதிரி தெரியலை. அதனால் விஜய் மட்டும்தான் தனியாக போயிருக்காரு. இதுக்கு இடையில தான் ராஜிமா அவங்க வந்து ஒரு பிளானை பண்ணுதாங்க. எப்படியாவது வந்து இந்த ரகு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த விஜய் பேரில் இருக்கிற வீட்டை தான் பேருக்கு மாற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, விஜய் வந்து மல்லிகிட்டே சொல்லியிருப்பாங்க, இந்த வீட்டை வச்சு தான் ஒரு லோன் வாங்கி அதுக்கப்புறமா 4 பால் மாடு வாங்கி அதுக்கப்புறம் அந்த பாலை கறந்து பனையில் ஊற்றலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மல்லிகிட்ட பேசியிருப்பார் நம்ம விஜய் வந்து. அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னுங்கும்போது தான் மல்லியையும் ஐடியா கொடுத்துருவாங்க. இப்போ அதனால் அந்த ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு நல்லவர் இருப்பார்ல, எப்படி அந்த லோன் செக்ஷனில் அவர் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாந்து ராஜிக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ ராஜிகிட்ட கொடுத்தோடனே ராஜிக்கு வந்து அது புரிஞ்சு போயிடுது. ஆகா, விஜய் வந்து வீட்டு மேலே லோன் வாங்குறாங்க, லோன் வாங்கிட்டா அதுக்கப்புறமா விஜய் பேருக்கே மொத்தமாக வீடு போயிடும். ஏன்னா ஒருத்தர் மேலே லோன் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த வீடு அவர் பேருக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால ராஜி வந்து பயப்படுறாங்க. அதனால தான் இதை எப்படியாவது தடுக்கணும், இந்த லோன் வாங்குறத, விஜய்க்கு லோன் கிடைக்காம இருக்கணும். ஏன்னா லோன் கிடச்சிட்டுனா அதுக்கப்புறம் விஜய் வந்து தன்னோட பிஸ்னஸையும் டெவலப் பண்ணிடுவாங்க. அப்போ டெவலப் பண்ணியாச்சுன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை நடுத்தரில் நிறுத்திடுவாங்க அப்படின்னு இந்த ராஜி பயப்படுதாங்க. அதனால தான் இனி என்ன பண்ணுவாங்க, இந்த ரகுவோட சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு லோன் எதுவுமே கிடைக்காத மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால் இப்போதைக்கு விஜய்க்கு பிஸ்னஸ் மீட்டிங்னு போயிருக்காரு. அங்கே வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பணத்துக்கு திண்டாட போகிறாரு. ஏன்னா அந்த வீட்டு மேலே லோன் வாங்க முடியாத அளவுக்கு ராஜி ஒரு புது செக்கை வைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்து வில்லங்கம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஸ்டே பெட்டிஷன் ஏதாவது ஒன்றா போடுவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் விஜய்க்கு லோன் கிடைக்கிறதுல பெரிய சிக்கலாகி போயிடும். அப்போ அடுத்ததாக என்ன தான் பண்ணுவாங்க விஜய் அப்படின்னா, மறுபடியும் மல்லிகிட்ட தான் ஐடியா கேட்பாங்க. மல்லி வந்து சூப்பரான ஐடியா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க, நம்ம பேக்கரி வைக்கலாம், அப்போ அதுக்கு வந்து லோனே தேவையில்லை, நம்ம வீட்டில் இருந்தே ஹோம்மேடு மாதிரி தயாரித்து
சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மல்லிகிட்ட பல திறமை இருக்குது. அவங்க டீச்சராக இருக்கணும்னாச்சா டீச்சராக இருப்பாங்க. சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கணும்னாலும் பிஸ்னஸ் ஐடியா கொடுப்பாங்க. இல்லை அவங்களே களத்தில் இறங்கி பிஸ்னஸ் கூட பண்ணுவாங்க. அதனால் எல்லா திறமையும் இருக்கிற மல்லி பக்கத்தில் இருக்கும்போது விஜய்க்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் எந்த லோன் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, விண்ணில் பறப்பார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.